ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடக்க போகிறது. என்ன அப்படின்னா, இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அதில் வந்து நேற்று வந்து சாண்ட்ரா ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. காலையில் வந்து கனியோட ஃபேமிலியிலேருந்து அவங்களுடைய குழந்தைகள் 2 பேரும், பொண்ணுங்க 2 பேரும், அதுக்கப்புறம் விஜி அவங்களோட தங்கை அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு பேசிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரியோட ஃபேமிலி வரப்போகிறாங்க. அந்த விஷயம் தான் வந்திருக்கு. ஸோ சபரிப்பா அவங்க அம்மாவை பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அவங்க அப்பா வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் கூட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் ஹாய்ன்னு சொல்கிறாப்புல. பயங்கரமாக எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா அவரும் அம்மா தான் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. ஸோ பயங்கர செம்மையாக மாசாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு கவனம் நேரத்தை அவங்களுடைய ஃபேமிலி வர போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரோமோ 1லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சபரி வந்துட்டு அம்மா பையன் அப்படின்றது நல்லாவே தெரியுது. எங்கே நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படின்ற விஷயங்களை வந்து கேமராவில் பதிவு பண்ணிட்டு இருந்திருப்பார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. ஏன்னா பார்வதிக்கும் நம்ம இவருக்கும் சபரிக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நினச்சி அதுக்கு அம்மா என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அம்மா வாயால் என்ன சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஒரு குறும்படம் போட்டு பயங்கரமாக வந்து பேசப்பட்டது. அதை கண்டிப்பாக ஒரு தாய் அவங்களும் பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, விஜய் பார்வதி திட்ட போகிறாங்களா, இல்லை விஜய் பார்வதிக்கிட்ட சாரிம்மா அந்த பையன் தப்பாக பண்ணிட்டான் மன்னிச்சிக்கோ அப்படின்றத சொல்ல போகிறாங்களா, என்ன சொல்ல போகிறாங்கன்றது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வந்த ஃபேமிலி 2 ஃபேமிலி வந்திருக்காங்களா, எல்லாருமே பார்வதியை வந்துட்டு பயங்கரமான ஒரு கேமர் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவே நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் காதில் புகை வரும், வயிற்றுச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பயங்கரமாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் அதாவது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதி தான் அங்கேயும் கண்டென்ட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து ஐயா அப்படின்னு படுத்துட்டுருக்காங்க. பிக் பாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ்ன்னு ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பித்து வச்சது நம்ம விஜய் பார்வதி தான். அதை அக்செப்டும் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸும் ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாரு. அதில் தான் வந்துட்டு அந்த சண்டை வந்திருக்கும். நீங்கள் அந்த ப்ரோமோ 3ல் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு நம்ம கம்முறதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. பாப்பா மாதிரிலாம் மண்டையில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி செம்ம அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் மேலே தண்ணியை ஊற்றுன்னு சொல்லிட்டு ஐயோ சரியான அட்டகாசம். அதுலேயும் பிக் பாஸோட உதவியோடு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள நிற்க வச்சிட்டார் ஃப்ரீஸில். அதுக்கப்புறம் இவர் வந்து அமித் வந்து கிட்ட வந்துட்டு ஃப்ரீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கும்போது ரிலீஸ் சொல்லிட்டார். கையில் அந்த தண்ணியை புட்டிங்க ஊற்றுறாங்க பாருங்கள், அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அமித் அதை வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிறாரு. கம்முறதுக்கு அந்த மனநிலைமை வரமாட்டுது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரோராவுக்கு வந்துட்டு ஒரு லூப் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ மட்டும் ஏன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்னத்த சொல்லுது, மாற்றான் தோட்டத்து மல்லிகை எப்பயுமே மணக்கும் போல இருக்குது கமருதனுக்கு. ரைட். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் சபரியோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.